நான் ஒரு கேரளா பொண்ணு. காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கேன். ரொம்பவே சைலண்ட் கேரக்டர். பட் ரொம்பவே அழகா இருப்பேன். பசங்களுக்கு கேரளா பொண்ணுங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்ல. உங்களுக்கும் கேரளா பொண்ணுங்கள பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்க போடுங்க. ஒரு நாள் என்ன 7 பேர் சேர்ந்து எப்படியெல்லாம் சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லப் போறேன். கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வாங்க கதைக்கு போகலாம். யாழினி. வயசு 22 வயது, இளம் கன்னி. காலேஜ்ல எல்லாருக்குமே என்கிட்ட ஜொல்லு வலிவங்க. ஆனா அதுல ஒருத்தனை மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் பேரு தீனா. கொஞ்சம் கொஞ்சமா நானும் அவனும் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். நாள் போக்குல அது காதலா மாறியது. வகுப்புலேயே அவன் என்னை கட்டி அணைப்பதும் முத்தம் கொடுப்பது எல்லாம் தினமும் தொடர்ந்தது. இருவரும் தனிமையில் ஒன்றோடு ஒன்றாக காத்து கொண்டு இருந்தோம். அப்ப செமஸ்டர் லீவு வந்தது. நான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனையும் கேரளா வரைக்கும் பஸ்ல வர சொன்னேன். தீனா ரொம்பவே குசுப்புக்காரன் தான். பண உடலில் நானும் மதிமயங்கிதான் கிடந்தேன். அவன் முரட்டு குடி தாங்க முடியாமல் அந்த சுகத்தில் மூழ்கிதான் போனேன். இரவு முழுவதும் ஓடும் பஸ்ஸில் எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இரவு நடந்த அனைத்தையும் பஸ்ஸின் டிரைவர் பார்த்துட்டாரு. காலையில என்ன ஒரு மார்க்கமா பார்த்தாரு. சொல்லப்போனா அவரு தீனாவை விட நல்லா உடல் அமைப்பு. அவரை பார்த்ததும் அவர் மேல ஆசை வந்துச்சு. அவனை எப்படியாவது அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பஸ்ல தான் வந்தேன். அவனும் என்ன ஒரு மார்க்கமா தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் ஆசை எனக்கு தெரிஞ்சது. நான் புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான அம்மா வேற இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ அந்த டிரைவர் வந்து அந்த அம்மாவ வேற ஒரு கோச்சுக்கு மாத்துனான். அவனோட ஆர்வமும் என்னோட ஆசையும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. ஒரு 11 மணி. அவன் இன்னொரு டிரைவர பஸ்ஸ ஓட்ட சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவன் ஆசைய சொன்னான். நானும் அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் உள்ள வந்த உடனே அன்னைக்கு தீனா கூட நடந்த அதே சம்பவம் இன்னைக்கு இவர் கூட நடந்தது. தீனா கூட இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சுகத்தில் மயங்கி கிடந்தேன். பிறகு கல்லூரிக்கு வந்தேன். தீனாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவனுக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப பார்த்து தீனா எனக்கு கால் பண்ணான். சொல்டா, நாளைக்கு வேற என் அமுல் பேபி பர்த்டே. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கல்லூரியில எல்லாருமே என் மேல ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே என்ன அடைய ஆசைப்பட்டு இருக்காங்க. சோ தீனா அன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு கேட்டா. எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஒரே ரூம்ல, ஒரே பெட்டுல 5 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாரி இருந்தாலும் 2 பேர் கூட இருந்த அப்புறம் ஒரே டைம்ல 5 பேரு கூட இருக்க கொஞ்சம் ஆசையா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நானும் சரின்னு சொன்னேன். தீனா கிட்ட யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டேன். அவன் நம்ம கெமிஸ்ட்ரி சார், அப்புறம் என் ஃப்ரெண்டு 3 பேரு. நான் மொத்தம் 5 பேரு அப்படின்னு சொன்னான். நான் அவன்கிட்ட அப்போ ஒண்ணு கேட்டேன். அந்த டிரைவர் விஷயத்த அப்போதான் தீனா கிட்டயும் சொன்னேன். அவன் எதுவுமே திட்டாம உனக்கு புடிச்சு இருந்தா அவனையும் அங்க வர சொல்லு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணி அந்த டிரைவரையும் வர சொன்னேன். அடுத்த நாள் எப்ப விடியும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தேன். காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு பட்டு சாரி கட்டிக்கிட்டு பொண்ணு மாதிரி ரெடியாகி முதல்ல பர்த்டே பேபி கூட கோயில் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஊட்டில தனியா ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை புக் பண்ணி இருந்தாங்க. எல்லாரும் அங்க ரெடியா இருந்தாங்க. அங்க போன உடனே என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நார்மலா காலேஜுக்கு சுடியில போனாவே வச்ச கண்ணை எடுக்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சாரியில, அதுவும் கேரளா சாரியில இருக்கேன். சொல்லவா வேணும்? எல்லாருடைய கண்ணுலயும் ஒரு வெறி தெரிஞ்சத பார்க்க முடிஞ்சது. நானும் தீனாவும் முதல்ல உள்ள போனோம். தீனா என்ன மிகவும் வன்மையாக சிறை செய்தான். இதழை உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் இதழை வைத்தே என்னை காற்றில் பறக்க விட்டான். பிறகு ஒவ்வொருவராக உள்ளே வந்து சென்றனர். ஒரு ரவுண்டு எல்லாரும் வந்து முடிந்த பிறகு மதிய உணவை முடித்துவிட்டு இந்த முறை எல்லோரும் ஒரே டைம் பண்ண ரெடியானார்கள். ஒருவன் கீழே, ஒருவன் மேலே, ஒருவன் வாயில் என்று என்னை திக்கு முக்காட வைத்தனர். கொஞ்ச நேரம் கட்டிலில், கொஞ்ச நேரம் தலையில்,
அடுத்த சில நிமிடம் வீட்டுக்கு வெளியில் கொஞ்ச நேரம் சுவரில் நின்று ஆனந்த வெள்ளத்தில் என்னை முழுவதும் மூழ்கடித்தனர். அன்று போல் ஒரு சுகம் என்றும் கிடைத்ததில்லை. வாரத்தில் 2 முறையாவது இந்த குரூப் மீட்டிங் நடக்கும். ஆனால் காலப்போக்கில் அனைவரும் என்னை கலட்டி விட்டு சென்றனர். காரணம், எனக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வகை நோய் வந்தது. சந்தோஷத்தில் உடன் இருந்தவர்கள் கஷ்டம் அப்படின்னு வரும்போதுதான் அவங்க உண்மையான குணம் தெரிந்தது. இப்போ நான் செய்த தவற நினைத்து அதுக்காக தான் கடவுள் இந்த தண்டனையை கொடுத்து உள்ளார் என்று நினைத்து கொண்டேன். இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.